Ayurvedic signature programs Kai Kalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் இதை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறது செகண்ட் டைம். சுனிதா கூட ஒரு சின்ன இஷ்யூ நடக்கும்போது அவங்க வந்து வெளியே போகிறாங்க. நான் வந்து எனக்கு சில இஷ்யூஸால் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் வீடு கட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பண்ணுறாங்க, உள்ளே வராங்க, பட் ஆங்கராக வராங்க. அது அப்படி தான் 15 வருஷம் 20 வருஷம் ஒருத்தவங்க இருக்கிறான்னா நீ அட்டை போல இருக்கிறன்னா உனக்கு வந்து வேற எங்கேயுமே வேலை கிடைக்கல. சோ கால்ட் அந்த ஆங்கர் அவங்களே பேர் சொல்ல நம்மளும் பேர் சொல்ல தேவையில்ல. அந்த சோ கால்ட் ஆங்கர் வந்து எவ்வளோ தூரம் இன்டரப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஷோ பார்க்கும்போது தெரியும். நான் ஒரு ஆங்கராக இருக்கேன், நான் என்னோட ஷோவில் ஒரு குக்காக இருக்காங்க, வேற ஒருத்தவங்க அவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கோவம் இருக்கிறத சொல்லும். அது ஒரு வெளிப்பாடு தான் இது நான் பார்க்குறேன். குக் வித் கோமாளி இஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோ. அதுலயே நீங்க வந்து ஒருத்தவங்களை மட்டம் தட்டுறதோ இல்லை இன்னொருத்தவங்களை வந்து தூக்கி பேசுறதோ ஏன் அப்படி இருக்குன்றது நினைக்கிறீங்க? இங்கே நான் தான் பெரிய ஆள், என்னை விட நீ இப்போ வந்தவ இந்த சேனலுக்கு. ஸோ நான் சொல்கிறதா நீ கேட்கணும். சீனியர் ஜூனியர். ஆமாம், நான் சொன்னதா நீ கேட்கணும். நீ சொன்னால் நான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் வந்து உன்னை ஆங்கராக பார்க்கல, என்ன மாதிரி ஒருத்தையாக தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து, அதாவது உன்னை விட நான் மேலே தான் என்ன பார்க்குறேன். அந்த ஷோவில் நான் குக்காவே இருந்தாலும் நான் ஆங்கர். பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, போய் கேரவனில் போயிட்டு அப்செட் ஆகி உட்காந்துடுறாங்க. டீம் வந்து என்ன சொல்கிறாங்க, போய் அவங்ககிட்ட பேசுங்க, போய் பேசுங்க நல்லபடியா அப்படின்னு. சாரி கேளுங்க. நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வாரம் எபிசோடு மணிமேகலை வந்ததுலேருந்து நடுவில் போயிடுவாங்க, 10 கொஞ்ச நேரத்தில் 30 மினிட்ஸ்க்குள்ளே போயிடுவாங்க. அவங்க ஃபேஸே நல்லா இருக்காது. நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கலன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ கிடைக்காம கூட போயிடலான்னா என்ன மிரட்டுறீங்களா? அப்போ இது ஒரு மிரட்டல். இப்போ இன்னைக்கு மணிமேகலுக்கு நடந்த விஷயம், பிரியங்கா ஒரு 20 இயர்ஸாக இருப்பாங்களா, 15 இயர்ஸ் இருக்காங்களா விஜய் டிவியில், 15+ இயர் இருக்காங்க. அப்போ வந்து சீனியர் ஆங்கராக இன்னொருத்தவங்க இருந்தாங்க. இப்போ பிரியங்கா கொடுத்து இவ்வளோ தூரம் வந்த ஸ்பேஸ் அன்னைக்கு டிடி கொடுக்கலன்னா பிரியங்கா எங்கே போயிருப்பாங்க? குக்கரி ஷோனா குக் அதோடு நிறுத்திக்கணும். நம்ம குக் பண்ணுறோமா அவ்வளோ, ஜாலி பண்ணுறோம் பேச யாரும் பேசக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை, பேசலாம். பட் ஒரு ஆங்கரோட போர்ஷன் நீ எப்படி எடுத்துக்குவேன்? நீ எப்படி அதை உனக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஃபுல் ஃப்ரேம் வந்து என்னதான் பார்க்கணும்? இந்த அக்காடா தம்பிடா அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கன்றாவியான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். நீங்க ஒரு எபிசோட்ல ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம், இரிட்டேட் ஆகிற மாதிரி கேட்டுட்டே இருந்தால் காண்டாகுமா இல்லையா? தேவசேனான்றதை டெலிகாஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறம் நடந்தது ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல? டெலிகாஸ்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்பதான் அங்கே முழுசா என்ன நடந்ததுன்னு தெரியும். எந்த அப்படின்னாலே டக்கு நம்மளுக்கு எங்கேயோ கெட்ட வார்த்தை போயிடும். ஆமா, எந்த சேனா அப்படின்னும் போது அப்போ அந்த பொண்ணு வாயமுறா அதை போடாமலே நீங்க கட் பண்ணி தூக்கி இருக்கலாமே. அதை போட வேண்டிய அவசியம் இல்லையா? குழந்தைங்க பார்க்குற ஷோன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா? கோவில் படத்துல வடிவேல் வந்து கூட ஒன்று போட்டிருப்பாரு, கூட போட்டு தான் பண்ணேன். அப்போ வந்து இவங்க ஜோயா இருப்பாங்க, உள்ள ஏதோ பேசிட்டு இருக்கும்போது என்னோட இது காணோண்டா அப்படின்னு காணோம் அப்படின்னு. அப்போ வந்து ஜோயா பண்ணாங்க, அவரோட லுங்கி இப்படி தூக்குவாங்க, லுங்கி தூக்கி பார்ப்பாங்க. இப்போ அந்த இடத்துல ஜோயா இருக்கிறாங்க, அப்போ சரத்து இப்படி தூக்கி பார்த்தா என்ன பண்ணிருப்பீங்க? நிறைய பேர் விரும்பி பார்க்குற ஒரு ஷோனா அது குக் வித் கோமாளி. அண்ட் நிறைய இப்போது அதுக்கு பேக் டு பேக் நிறைய சர்ச்சை வந்துட்டே இருந்து, அதில் நேற்று பார்த்தீங்கன்னா பூதாகரமாக வந்து வெடிச்சிருச்சு. ஸோ அதை நம்ம மணிமேகலை அண்ட் அவங்க சொன்ன ஃபீமேல் ஆங்கர் பிரியங்கா அது எல்லாருக்குமே தெரியும். பட் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ அதை பற்றின ஓவர்வியூ, உங்களோட ஓவர்வியூனா அது எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்குற ஷோ அப்படிங்கிறது குக் வித் கோமாளி. பிக் பாஸும் பார்ப்போம், ஆனால் வந்து டாக்ஸிக் இல்லாமல் மனசுக்கு கொஞ்சம் இதமாக எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நைட் 9:30 போடுறாங்கன்னா சிரிச்சுட்டு தூங்கும்போது கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். அப்படி ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ஜாலியாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ தான் குக் வித் கோமாளி. ஆனால் அந்த ஷோவில் 4 சீசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் எல்லாருமே சொல்கிறதா இருக்கட்டும், நாங்கள் பார்க்கும் போது சில நேரங்களில் வந்து ஒருவேளை குரேஷி இல்லைன்னா இது ரொம்ப போரிங்கான ஷோ தான். குரேஷி, ராமர் இந்த முறை கொஞ்சம் நல்ல ஃபைண்டுன்னா ராமர் நான் சொல்ல, சரத் இவங்கெல்லாம் இல்லைன்னா 3 பேருமே இல்லைன்னா எதுவும் கொஞ்சம் டவுனான மாதிரி தான். அவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறாங்க தான். மற்றபடி புகழ் நல்லா பண்ணுறாப்புல. பட் பழைய ஸ்டைலே இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பழைய அந்த என்ன சொல்கிறது, ஃப்ளர்ட் பண்ணுறதாகட்டும், ஆக்டிங் பண்ணுறது, ஒரு மாதிரி அழுகிற மாதிரி அப்பா அப்படின்ற மாதிரி பண்ணுறதா கொஞ்சம் பழைய ஸ்டைல் இருக்கிற மாதிரி, வேறு மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆகணுன்றதுக்காக தான். கோமாளிஸே நிறைய கோமாளிஸ் இந்த சீசனில் மட்டும் கோமாளிஸ் மட்டும் ஒரே கோமாளி இல்லாமல் ஒரு 10-12 கோமாளிஸ் அப்படியே ரொட்டேஷனில் போட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஷோ அதை வந்து இவ்வளோ தூரம் ஒரு மக்கள் வந்து கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, டாக்ஸிக்காக இருக்குன்னு. அண்ட் கடைசியாக வந்து மணிமேகலை வந்து ஒரு பெரிய இது ஒன்று வைக்கிறாங்க குற்றச்சாட்டு. ஆக்சுவலி மணிமேகலை வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, குக் வித் கோமாளியில் நான் வெளியே போகிறேன், ஆமாம் நான் இதை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறது இது செகண்ட் டைம். லாஸ்ட் சீசன் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி வெளியே போகிறேன்னாங்க. அவங்க கோமாளியாக இருக்கும்போது ஒரு சின்ன அவங்க ஒரு இஷ்யூ நடந்தது. அப்போ வந்து சுனிதா கூட ஒரு சின்ன இஷ்யூ நடந்தது உள்ள, அதனால தான் அவங்க வெளியே போகிறாங்க.
நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும், நான் வந்து செட்டிலெலாம் இல்லை, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சுனிதா கூட ஒரு சின்ன இஷ்யூ நடக்கும்போது அவங்க வந்து வெளியே போகிறாங்க. நான் வந்து எனக்கு சில இஷ்யூஸால் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் வீடு கட்டுறாங்க. வீடு அப்போ அந்த பர்சனல் திங்ஸ்லாம் நடக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பண்ணுறாங்க, உள்ளே வராங்க, பட் ஆங்கராக வராங்க. ஒரு பரிணமிச்சு அடுத்த அப்கிரேடடாக ஆங்கராக வராங்க. ஸோ ஓகே, ஸோ அந்த மணிமேகல் வந்து இந்த வெளியில் போகிறது அப்படிங்கிறது வந்து குவிட்டிங் ஃப்ரம் ஷோ அப்படிங்கிறது செகண்ட் டைம் தான். ஆனால் இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இது வந்து எல்லாருமே, நாட் ஓன்லி மீடியா, எல்லா துறையிலையுமே இது நடக்கக்கூடிய விஷயம். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்தாங்கன்னா, அண்ட் இந்த குட் நைட் படத்தோட டயலாக்ஸும் இப்போ நிறைய போயிட்டு இருக்கு. குட் நைட் படத்தோட டயலாக்ஸும் அப்படியே கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா அது அப்படிதான், 15 வருஷம் 20 வருஷம் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, நீ அட்டை போல இருக்கிறன்னா உனக்கு வந்து வேற எங்கேயுமே வேலை கிடைக்கல, ஆர்எல்ஸ் நீ எனக்கு வந்து வேலை தெரிஞ்சவன், நான் எங்கே வேணா பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது வந்து மணிமேகலை வந்து இத்தனை வருஷமே இருந்தாலும் ஆனால் அங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. அவங்க சொன்ன காரணமும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளும் ஒரு ஷோவை பார்க்குறோம், அண்ட் சோ கால்ட் அந்த ஆங்கர், அவங்களே பேர் சொல்ல, நம்மளும் பேர் சொல்ல தேவையில்ல, அந்த சோ கால்ட் ஆங்கர் வந்து எவ்வளோ தூரம் இன்டரப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஷோ பார்க்கும்போது தெரியும். நிறைய இடத்துல வந்து அவங்க பேசுறதாகட்டும், ஒருத்தர் வந்து இப்போ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அவார்ட்ஸ் டெலி அவார்ட்ஸ் கொடுத்தது வந்து ஒருத்தர் கொடுக்கும்போது இவங்க வந்து இன்டரப்ட் பண்ணி அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து பெஸ்ட் குக்குடா, 2 பேருமே கை தட்டுங்கடா அப்படிங்கிறாங்க, எல்லாம் கை தட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டியது ஆங்கர் தான். ஸோ வந்து அந்த ஆங்கர் போர்ஷன் வந்து நான் ஒரு ஆங்கராக இருக்கேன், நான் என்னோட ஷோவில் ஒரு குக்காக இருக்காங்க, வேற ஒருத்தவங்க அவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கோவம் இருக்கதான் சொல்லுவோம். அது ஒரு வெளிப்பாடு தான் இதுன்னு நான் பார்க்குறேன். ஆமாம், ப்ளஸ் இன்னொன்று யோர் செல்ஃப் அஸ் ஆங்கர் இல்லையா? ஸோ நம்ம நிறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கிறது சுச்சுவேஷன் இருக்கும். பாலிடிக்ஸ்ன்றது நாட் ஓன்லி இன் மீடியா, எல்லா துறையிலையுமே இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஒரு இடத்துல கமிட் ஆகிருப்போம், நம்ம ஆங்கராக கூப்பிட்டுருப்பாங்க, பட் சடனாக வந்து வேற ஒருத்தவங்களை மாற்றுவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் வந்து இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி குழந்தைகளும் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு ஷோவில் புல்லிங் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது 20 minutes வீடியோல நம்ம மணிமேகலை அவர்கள் சொல்லியிருப்பாங்க நிறைய இன்ஸ்டன்ஸ்ல. ஸோ அந்த புல்லிங் எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் ஓகே? பிக் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ட்ராமா, கம்ப்ளீட் ட்ராமா. நம்ம ஒரு வீட்டில் என்ன நடக்கும் எல்லாமே நடக்கும் இல்லையா, அது எல்லாமே காட்டுவாங்க. பட் குக் வித் கோமாளி இஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோ. அதுலயே நீங்க வந்து ஒருத்தவங்களை மட்டம் தட்டுறதோ இல்லை இன்னொருத்தவங்களை வந்து தூக்கி பேசுறதோ ஏன் அப்படி இருக்குன்றது நினைக்கிறீங்க சார்? அதாவது இங்க நான் தான் பெரிய ஆளு, என்னை விட நீ இப்போ வந்தவ இந்த சேனலுக்கு. ஸோ நான் சொல்றதா நீ கேட்கணும். சீனியர் ஜூனியர், ஆமாம், நான் சொன்னதா நீ கேட்கணும். நீ சொன்னா நான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுதான் இங்கே நடக்கிறது. இது வந்து இப்போ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாருமே உள்ள ஒன்றா தான் என்ட்ரு ஆகுறாங்க. அதில் வந்து வைல்ட் கார்டில் வரவங்க தான் தாக்கப்படுறாங்க. இதில் எப்படின்னா இயர்ஸ் கணக்கு தான். நான் 15 இயர்ஸாக இருக்கேன், 20 இயர்ஸாக இருக்கேன், நீ இப்போ வந்துட்டு நீ சொல்கிறத நான் எதுக்கு செய்யணும்? நான் வந்து உன்னை ஆங்கராக பார்க்கல, என்ன மாதிரி ஒருத்தையாக தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து, அதாவது உன்னை விட நான் மேலே தான் என்ன பார்க்குறேன். அந்த ஷோவில் நான் குக்காவே இருந்தாலும் நான் ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக நடக்கும் தான். இப்போ இவர் இருக்கார் இல்லையா, நம்ம விடிவி கணேஷ் இருக்கார் இல்லையா, அவருமே வந்து சீனியர் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஆனால் இங்கே வந்து எவ்வளோ இறங்கி அடிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணார் குக் வித் கோமாளி. என்னதான் ஒரு அந்த ஆள் இப்படிடா இந்த ஆள் அப்படிடான்ட்டு திட்டினாலுமே வந்து அடுத்த செகண்டே ஜாலியாக பேசினார். அதுவும் நம்ம விஷுவலாக பார்த்தோம். பட் இதில் பிரியங்கா வந்து சில விஷயங்கள் பேசும்போது வந்து அது ஒரு மாதிரி பார்க்கும்போதே தெரியுது உள்ள ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த இஷ்யூ எப்படி ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது நான் கேட்ட என்னோட சோர்ஸ் பிரகாரம் என்னன்னா, லாஸ்ட் வீக் வந்து திவ்யா துரைசாமி வந்து எலிமினேட் ஆகுறாங்க, டபுள் எவிக்ஷன் போன வாரம். அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து பொதுவாகவே இந்த எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு எவிக்ட் ஆக போகிறவங்க வந்து இந்த ஷோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்தோம், நான் எப்படி வந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி திவ்யாவும் சொல்கிறாங்க, நான் இந்த ஷோ வந்து என்ன நிறைய பேருக்கு தெரியாது, நான் ஒருவேளை வாழைப்படத்தில் நடிச்சிருந்தேன், இந்த ஷோக்கு வராமல் நடிச்சிருந்தாலே யாரோ ஒரு பொண்ணு நினச்சிருப்பாங்க. பட் திவ்யா துரைசாமி வந்து கோ ஆங்கர், நியூஸ் லெட்டர் தான், அவங்க எக்ஸ் நியூஸ் லெட்டர் தான், எங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்ன யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, ஆனால் குக் வித் கோமாளி வந்ததுக்கப்புறம் குக் வித் கோமாளியில் நடித்த வந்த பொண்ணு தாண்டா இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம் மாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இதை இன்டரப்ட் பண்ணி பிரியங்கா பேசுகிறாங்க. இது வந்து நான் வந்து ஹாட் ஸ்டாரில் நான் பார்க்குறேன், நான் போன வாரம் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பிரியங்கா வந்து அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ, திவ்யா வந்து இப்படி அப்படி நல்லா பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பண்ணாங்க. பட் நான் நேற்று சும்மா அதை மறுபடியும் போட்டு பார்க்குறேன், அந்த இதுவே பாட்டே கட்டானாம தெரியுது. ஒருவேளை முன்னாடி பேசுனது நான் பார்க்கலையா அப்புறமா பார்க்கலன்னு தெரியல. பட் நான் வந்து ஹாட்ஸ்டாரில் அதை லாஸ்ட் வீக் பார்க்கும்போது இருந்தது, அந்த கிளிப் நாங்கள் எபிசோட் பார்க்கும்போது இருந்தது. நான் நேற்று வந்து இந்த இஷ்யூ பார்த்ததுக்கு அப்புறமா போய் பார்க்கும்போது பிரியங்கா பேசுனது மட்டும் கட்டான மாதிரி எனக்கு தெரியுது. பட் நான் கட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு, நம்ம இப்போ செக் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு வந்து
அவங்கள பத்தி சொல்லணும்னா எல்லாருமே சொல்லலாம், அது எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு, ஆங்கர் மட்டும் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஆங்கர் சொல்ல வேண்டிய போர்ஷன் வந்து இவங்க சொல்லிட்டாங்க. அப்படி இட் வாஸ் சப்போஸ் டு பி டோல்ட் பை மணிமேகலை. அவங்க தான் சொல்லணும் இவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க திவ்யா வந்து நல்லா இது பண்ணி அது சொல்றாங்க. ஆனால் வந்து அது கொஞ்சம் கட் ஆகிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க நல்லா பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து சின்ன கிளாஷ் ஆகுது. நான் தான் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இவங்க போயிட்டு பிரியங்கா என்ன பண்ணுறாங்க, போய் கேரவனில் போயிட்டு அப்செட் ஆகி உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் சேனல் டீம் போய் பேசுகிறாங்க, ஏன் அப்செட் ஆகி உட்காடுறீங்க அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, நான் என்னோட இதுவை தான் சொல்கிறேன், அந்த அம்மா வந்து அவங்களோட இன்புட்ஸ்லாம் எனக்கு கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து செகண்ட் வீக் வராங்க, அதான் இந்த வாரம் செகண்ட் வீக்கு இது வரும்போது டீம் வந்து என்ன சொல்கிறாங்க, போய் அவங்ககிட்ட போய் பேசுங்க நல்லபடியா அப்படின்னு, சாரி கேளுங்க அப்படின்ற மாதிரி மணிமேகலை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எபிசோட் அது எவிக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதோட டோட்டல் எல்லாம் கிளம்பிடுவாங்க. இவரும் பிடிவியும் கிளம்பிடுறாரு, டோட்டல் ஷூட்டை முடிச்சிருது. அப்போ அதுக்கப்புறம் சந்திக்கிறதுன வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்த ஷூட் நடக்கும்பொழுது போய் பேசுங்க, இப்படியே இருந்தீங்கன்னா இந்த எபிசோடு நல்லா இருக்காது, போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வாரம் எபிசோடு மணிமேகலை வந்ததுலேருந்து நடுவில் போயிடுவாங்க, 10 கொஞ்ச நேரத்துல 30 மினிட்ஸ்க்குள்ள போயிடுவாங்க. நம்மளுக்கு முடியும் போது கிளம்பிடுவாங்க. ஆனா ஷூட் எவ்வளவு நேரம் போச்சுன்னு தெரியல. அது நம்ம இன்ட்ரோ வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். அது அவங்க ஃபேஸே நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஒரு உறுத்தலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி என்னடா இந்த ஷோக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு என்ஜாய்மெண்டான ஃபேஸ் யூஸ்வலா மணிமேகலை பார்ப்போம், அது இல்லை. அப்போ போய் அவங்க போய் டீம் வந்து கொடுக்கும் போதுமே வந்து 3 பேரை மணிமேகலை கூப்பிட்டுருப்பாங்க. ஆமா, பிரியங்காவை மட்டும் ரக்ஷன் கூப்பிட்டுருப்பான். அது கவனிச்சிக்கலாம் தெரியல. நாங்க இதை உட்காந்து கவனிக்கிறோம். ஏன்னா இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் நாங்க அன்னைக்கு சாட்டர்டேவே நாங்க வந்து எபிசோட் பார்க்கல. இவன் வந்து சாட்டர்டே இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து உட்காந்து பாக்குறோம். நைட்டு சண்டே பாக்குறோமா, எப்ப பார்த்தோம், சாட்டர்டே நைட் 11 o'clock அப்படி பார்த்தோம். ஆமா, இவங்க வந்து போஸ்ட் ஈவினிங் 7 o'clock போடுறாங்க போல. நான் வீட்டுக்கு வரும்போது இவங்க கிட்ட சொல்றேன் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கும்போது அப்ப நான் சொல்லிட்டே இருக்கேன், பிரியங்கா இது கூப்பிடுறதா இல்லையான்னு பார்க்கலாம் மணிமேகலை அப்படின்னு சொல்ல கரெக்டா கூப்பிடல. மத்த 3 பேரும் இவங்க தான் கூப்பிடுறாங்க. பேர் என்ன, இர்ஃபான், அக்ஷய் கமல், சுஜிதா. இவங்க வந்து வெல்கம் சொல்லிட்டு இவங்க தான் கூப்பிடுறாங்க. பட் பிரியங்காவை மட்டும் ரக்ஷன் கூப்பிடாப்ல. பிரியங்காவை மட்டும் கூப்பிடும்போது அவங்க வரும்போது இவங்க ஃபேஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் மணிமேகலை. சோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பெருசா நடந்திருக்கு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் கூட அவங்க இருந்தாங்க, மணிமேகலை வந்து இருந்தாங்க, இன்ட்ரோக்கு அப்புறம் இருந்தாங்க. பட் அப்பதான் வந்து விஜய் அவார்ட்ஸை பத்தி பிரியங்கா திருப்பி ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அந்த போர்ஷனை சொல்ல வேண்டியது மணிமேகலை, பெஸ்ட் குக் வித் கோமாளி ஷெஃப் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது மணிமேகலை. அந்த இடத்துல பிரியங்கா வந்து இன்ட்ரா பண்ணி பேசினது, அந்த இடத்துல ஷூட்டிங்ல அந்த பிரச்சனை அதுதான் பிரச்சனையா இருக்கும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல அந்த இடத்துல, அது சொல்ல வேண்டிய. அதே மாதிரி குரேஷி உள்ள என்ட்ரு ஆகும்போது, கோமாளியா என்ட்ரு ஆகும்போது பெஸ்ட் கோமாளி குரேஷி அப்படின்னு சொல்ல வேண்டியது பிரியங்கா கிடையாது, மணிமேகலை. ஸோ அவங்க உள்ள என்ட்ரு ஆனதுமே மணிமேகலை பேச விடாம பிரியங்கா டார்கெட் பண்ணி பேசின மாதிரி தான் எனக்கு தோணுது. பெஸ்ட் மேல் ஃபீமேல் பாத்தீங்கன்னா மாக்காப்பா பிரியங்கா தான் வாங்குவாங்க. இந்த முறை பெஸ்ட் மேல் ஆங்கர் வந்து மாக்காப்பாக்கு கொடுக்கல, ரியோக்கு கொடுத்துருந்தாங்க பெஸ்ட் மேல். ஆனா மாக்காப்பாக்கு ஒரு விருது கொடுத்தாங்க, என்டர்டெய்னர் ஆஃப் தி இயர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு பேரை வச்சு மாக்காப்பாக்கு ஒன்று கொடுத்துறீங்க. நான் சொல்றேன் ஏதோ ஒரு பேர் வச்சு பிரியங்கா கொடுத்துருங்க. ஆனா ஃபீமேல் ஆங்கர் பெஸ்ட் ஆங்கர்னு சொல்லிட்டு மணிமேகலைன்னு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அது கொடுக்கவே இல்லை. ஸோ சேனலும் ஓரம் கட்டுறாங்கன்ற மாதிரி தான் என்னோட ஃபீலாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல அவார்டே கிடைக்கல, அதை பற்றியே இவங்க சும்மா இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், நம்மளுக்கு ஒரு இடத்துல நம்மளுக்கு அங்கீகாரம் இல்லைன்னா அதை பற்றியே ஒருத்தர் சொல்லிட்டு குத்தி காத்துட்டு இருந்தாங்கன்னா ஸோ அந்த அங்கேயும் அவங்க ட்ரிகர் ஆகிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆங்கர்ஸும் மென்ஷன் பண்ணதானே கேட்குறேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய வைரலாக பரவிட்டு வர்றதுல பிரியங்கா அவங்க வந்த பிறகுதான் நிறைய ஆங்கர்ஸ்க்கு வந்து டக்குன்னு வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸும் இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பாவனாவை பத்தியும் ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்தது. ஆமா, அதுதான் கேட்குறேன். பாவனா வந்து நான் வந்து பிரியங்கா வந்ததுக்கு அப்புறம் நான் வெளியே ஏறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெயரோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாவனா வந்து அப்புறமா ட்வீட்ல ஐஸ்வர்யா திஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பாவனா ஒரு இன்டர்வியூல பேசின மாதிரியும், இந்த பிரியங்கா வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து வெளியே போயிட்டேன், பிரியங்கா வந்தாலே யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு ரீபட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, பாவனாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக ரப்பிஷ். ஒரு பெண்ணே வந்து ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இருக்கீங்க ஐஸ்வர்யா, அந்த ஆர்டிக்கலை போட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா நீங்கள் இது தப்பு, ஆனால் வந்து நான் வந்து என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ்க்காக தான் மும்பைக்கு போயிருந்தேன். ப்ளஸ் சேனல் அவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக நான் போயிருந்தேன். இந்த மாதிரி இந்த சமயத்தில் என்னோட வெளியேற்றத்தை வந்து இந்த மாதிரி மாற்றி விட்றாதீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. ஸோ பாவனா வந்து பிரியங்கா வந்ததுக்கப்புறம் பிரியங்காவால் போனது வந்து அது தெரில எனக்கு. அண்ட் இன்னொன்று, பிரியங்காவை ஏன் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரியங்கா வந்து ஸ்பான்டனிட்டின்னு ஒன்று இருக்குது.
பயங்கரமா காமெடி அடிக்கலும் சரி, ஏதோ ஒரு வார்த்தை டப்புன்னு ஒரு இடத்துல விட்டாங்கன்னா டப்புன்னு எடுப்பாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு மணிமேகலை வந்து காமெடி சென்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல அது வந்து மணிமேகலைக்கு குக் வித் கோமாளின்ற ஷோ இப்பதான் கிடைச்சிருக்கு. கடந்த 2019 இருந்து அவங்க குக் வித் கோமாளியா இருந்திருக்காங்க. இந்த சீசன் மட்டும் தான் ஆங்கர் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் இதுலயே கிடைக்கலன்னும் போது அடுத்து தனியா ஒரு ஷோ மணிமேகலுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த ஷோல எப்படி மறுபடியும் பிரியங்கா அதுக்கு ஒரு கெஸ்டா போறாங்கன்னா அங்கேயும் அதே தான் நடக்கும். ஸோ ஒரு ஷோ தனியா கொடுக்குறீங்கன்னா அதை ஆங்கர் பண்ண விடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. எனக்கு கொடுக்குற சேலரிக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ காமெடியாக ஆங்கரிங் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கான ஸ்பேஸில் வந்து அவங்க நுழையிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதை நான் டீசெண்டாகவும் சொல்லி பார்த்துட்டேன். அது சொன்னால் ஏன் என்னாச்சுன்னு கேட்காம நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ அடங்கி போகணுன்னு சொன்னால் நான் அடங்குற ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க வந்து மணிமேகலை. எனக்கும் அதுதான் ஒரு கேள்வி. இப்போ இன்னைக்கு மணிமேகலுக்கு நடந்த விஷயம், பிரியங்கா ஒரு 20 இயர்ஸாக இருப்பாங்களா, 15 இயர்ஸ் இருக்காங்களா விஜய் டிவியில், 15+ இயர் இருக்காங்க. அப்போ வந்து சீனியர் ஆங்கராக இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும், டிடி இருந்தாங்க. இந்த ஸ்பேஸ் இப்போ பிரியங்கா கொடுத்து இவ்வளோ தூரம் வந்த ஸ்பேஸ் அன்னைக்கு டிடி கொடுக்கலனா பிரியங்கா எங்கே போயிருப்பாங்க? அந்த கொஸ்டின் வருது இல்லையா? அன்னைக்கு உங்களுக்கு அழகாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவங்களால எல்லாம் அதையும் தாண்டி அவங்களால ஷோ பண்ண முடியும். ஆனால் அவங்க அதையும் சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒதுங்கிட்டாங்க சேனலை விட்டு. அப்படி அவங்க ஒதுங்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு பிரியங்கா 15 வருஷம் விஜய் டிவியில் இருக்க முடியுமா? என்னோட கொஸ்டின் அதுதான். நீங்கள் இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க, இப்போ நீங்கள் மணிமேகலை பொறுத்த வரைக்கும் சீனியர் ஆங்கர் தான் நீங்கள், ஓகே இருந்துக்கோங்க. பட் அவங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் எதுக்கு தடை போடுறீங்க? கரெக்டுங்களா? அவங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் வந்து அவங்க ஆங்கர் பண்ணுறாங்களா, அவங்க அதை பார்த்துப்பாங்க. ஏதாவது அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா டீம் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லாதீங்க. அதுதான் இஷ்யூ. இப்போ நார்மலாக ஷோ பார்க்குற நம்மளுக்கு இப்போ மணிமேகலை இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாலேயுமே நாங்கள் அதை தான் பேசிகிட்டு இருப்போம். இது இவங்க ஆங்கர் பண்ற ஷோவே கிடையாது, எதுக்கு இவங்க இது பேசுறாங்க, எதுக்கு இவங்க சொல்றாங்க? நாங்க வீட்ல பேசியிருக்கோம். நாங்க என்னன்னா ஏதாவது மணிமேகலை பேச வருவாங்க, அதுக்குள்ள இவங்க இன்டரப்ட் பண்ற மாதிரி எதை பேசுவாங்க. நடுவுல ஷெஃப் தாமு அவரோட அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமா, இது வந்து ஸ்டார்ட் மியூசிக்ல பிரியங்கா இது வந்து குக் வித் கோமாளி அன்னைக்கு ஓவரா பேசின மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா கரெக்டான ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்தாரு தாமு. அது நாங்க வீட்லயும் பேசிட்டு இருந்தோம். என்ன இந்த அம்மா வந்து ஒரு குக்கரி ஷோனா குக் அதோட நிறுத்திக்கணும். நம்ம குக் பண்றோமா அவ்வளவு, ஜாலி பண்றோம் பேச யாரும் பேசக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்லை, பேசலாம். பட் ஒரு ஆங்கரோட போர்ஷன் நீ எப்படி எடுத்துக்குவே, நீ எப்படி அதை உனக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஃபுல் ஃப்ரேம் வந்து என்னதான் பார்க்கணும், இந்த அக்காடா தம்பிடா அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கன்றாவியான ஒரு இதுவா தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து ஏன்னா இவங்க வந்து தம்பின்ற ஒரு எபிசோட்ல ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம். இரிட்டேட் ஆகிற மாதிரி கேட்டுட்டே இருந்தா காண்டாகுமா இல்லையா? நம்மள மாதிரி, அதாவது நம்மள மாதிரி இரிட்டேட் ஆனவங்க அங்க வந்துதான் அவங்க 2 பேரையும் வெறுப்பேத்தினாங்க. நான் தங்கதுரை எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிஜமாவே. நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா வந்து உள்ள நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கனாலே சில பேருக்கு ஒரு ஜட்ஜை வந்து ஒரு கோமாளிக்கு பிடிக்கல. அது நான் பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஜட்ஜை ஒரு கோமாளி அந்த பேர் சொல்ல விருப்பப்படல. ஆனா அந்த கோமாளி என்ன பண்றாரு, அந்த ஜட்ஜை எங்கெல்லாம் வந்து காமெடி கலந்த ஒரு எங்கெல்லாம் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தணும் அந்த ஏத்தி விட்டுறாரு. அந்த மாதிரி பண்ணி என்ன பண்றாரு, நீங்க இதுக்கு தகுதியே இல்லை. ஆனா வந்து என்ன ஆச்சு, ஒருத்தர் போயிட்டாரு, ஷெஃப் பட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பெரிய ஜாம்பவான் போயிட்டாரு. அது போல நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோமாளி வந்து அவர் வந்து பேசும்போதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள நடக்கும்போது நம்ம பார்க்கும்போதே தெரியுது, என்னடா இது இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. நம்ம நடுவில் இந்த சுஜிதா கூட அப்படி பேசும்போது, சுஜிதா வந்து இப்போ லேட்டஸ்டா பண்ணும்போது கூட இது ஒரு கிண்டலா தான் இருந்தது. ஸ்டார்ட் மியூசிக் ஷோல வந்து பிரியங்கா ஆங்கர் அங்க வந்து மணிமேகலை வராங்க, ஒரு சின்ன பேசிட்டு இருக்கும்போது குக் வித் கோமாளியை பத்தி கிண்டல் பண்றாங்க. அது வந்து நார்மலா பண்ணுவாங்க எல்லாருமே, விஜய் டிவியவே எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. சம்பளமே வராது, சம்பளம் தர மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு டிவியா அப்படின்னு சேனலுக்குள்ளவே இருக்கவங்க சேனல் பத்தி பேசுவாங்க. அது நம்ம ஜாலியா எடுத்துக்குவோம். ஆனா அந்த சின்ன பார்ட்டை கொண்டு வந்து குக் வித் கோமாளியில அதை போட்டு அதை வந்து 2 ஜட்ஜஸ் ட்ரிகர் ஆன மாதிரி பண்றது டம்மியும் மத்தவங்க டம்மி அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி மணிமேகலை நான் டம்மின்னு சொல்ல மம்மின்னு தான் சொன்னேன், மம்மின்னு சொன்னா தப்பா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது என்ன உள்ளுக்குள்ளே வந்து இவங்க ஏன் இப்படி எல்லாம் ஏத்தி விடுறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் பாக்குற நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது. ஆமா, ஒரு செகண்ட் ஹேண்ட் எம்பாரஸ்மெண்ட் சொல்லுவாங்க, பாக்குறது நமக்கு எம்பாரஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அதுல கடந்து வந்தோம். ஸோ இதுல வந்து மெயின்லி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து நிறைய இந்த மாதிரி பேசாங்க. அதாவது இர்ஃபான் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பிரியங்கா அவர்கள் நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம ஃப்ரீக்வெண்டா சோஷியல் மீடியால பாக்குறோம். ஸோ அதை எப்படி நினைக்கிறீங்க? பிகாஸ் அவரும் ஒரு சக போட்டியாளர் தான். பிக் பாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தம்பி இருந்தாரு அபிஷேக். ஆமா,
ஸோ நீங்க எப்படி நீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அபிஷேக்கும் பிரியங்காவும் அதுக்கப்புறம் எங்க போறாங்க வராங்கன்னு ஒன்றுமே தெரியல. அந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகணும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் சஸ்டெயின் ஆகும் தான். ஆனா அது அங்கேயே அப்படியே அப்ரப்டா கட் ஆயிட்டு இங்க புதுசா இன்னொரு தம்பி வந்துட்டாரு. ஏன்னா இனத்தோட தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு சில கிரிஞ்சான ஒரு பேசுறது அவங்க அதான் சொல்றேன். அந்த அண்ணன் தம்பி பாசம்ன்றது வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சீசன் முழுக்கவே இப்போ மணிமேகலே சொல்லியிருந்தாங்க சீசன் 4 வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன் சைடு வந்து நல்லா இருந்தது, ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. இந்த வந்து இது வந்து மணிமேகலோட கோட் தான் இது. இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து கொஞ்சம் சரியில்லை, நான் சொன்னாவே எதுவுமே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இது வந்து அவங்கள மட்டும் இல்லை, வெளியில பார்க்குற ஆடியன்ஸ்க்கே தெரியுது. இப்போ நிறைய லாஸ்ட் இந்த 2 daysல சில பேர் கருத்து கண்டிப்பாக ஓட்டுவாங்க, டிசிடிசியா இல்லை சிடபிள்யூசியா, டாப்பு குக்கா டோப்பு குக்கா அப்படின்னு பார்த்தா. ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ரீச் ஆயிருக்கு. டாப் குக் டூப் குக் வந்து கொஞ்சம் நல்ல ரீச் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஷெஃப் பட் இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு ஒரு விரிசலை உண்டாக்கி மாட்டாரு, உள்ளுக்குள்ள ஏதாவது பேசி சமாதானப்படுத்திருப்பாரு, ஏதாவது நடந்திருக்கும்ன்றதான் எங்களோட கருத்தாவே இருக்கு. ஆமா, அண்ட் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இது டபுள் மீனிங் வந்து பயங்கரமா அதிகமாச்சு. பிகாஸ் சின்ன பசங்க பாக்குற ஒரு இதுன்னும் போது அந்த தேவசேனா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மீம்ஸ் போட்டாங்க. அப்போ வந்து ஏன் அதை அவங்க கேட்கல அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலயும் ஆங்கரா இது பண்ணும் போது இந்த இடத்துல ஏன் கேட்கலன்றதையும் பரவாயில்ல. நம்ம அந்த தேவசேனான்னு சொல்லும் போது அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், நான் சேனல்ல தேவசேனான்றதை டெலிகாஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறம் நடந்தது ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல? டெலிகாஸ்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்பதான் அங்க முழுசா என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ இது நம்ம பிக் பாஸ் இல்ல 24 hours உட்கார்ந்து பாக்குறதுக்கு எந்த அப்படினாலே டக்கு நம்மளுக்கு இங்க கெட்ட வார்த்தை போயிடும். ஆமா, எந்த தேவசேனா அப்படின்னும் போது அப்போ அந்த பொண்ணு வாயமுறா சும்மா அப்படிங்கிறது. அது வந்து ஒரு 2 weeks கழிச்சு அவ திருப்பி ரிட்டர்ன் வந்து அன்ஷிதா அதை பேசினா, எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணதுனால இதையும் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்போ அதுல சேனல் மேலேயும் தப்பு சொல்லலாம் இல்லையா? இப்ப ராமரண்ணா வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷோல பாத்திருக்கேன். இவர் அதுல வந்து வேற ஒரு ஷோ, அதுல இவர் வந்து குக்கா இருந்தாரு, அவர் வந்து கோமாளியா இருந்தாரு. ஸோ இது ஒரு ஃபாரின் ஷோ. அதுல வந்து நான் ஸ்டாப்பா பேசிட்டே தான் இருந்தாரு. அதாவது டபுள் மீனிங்ல பேசுறது எல்லாமே அங்க வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. பட் கட் சொல்லணும், டைரக்டர் கட் சொல்லணும், சார் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ குக் வித் கோமாளியில போகும்போதுமே நீங்க கட் சொல்லி எடிட் பண்ணிக்கலாமே. லைவ்ல போடல இந்த ஷோ, கட் பண்ணிருக்கலாம், வேணாம் இந்த இடத்துல இது தேவை கிடையாது விட்டுருங்க. இல்ல அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அதை போடாமலே நீங்க கட் பண்ணி தூக்கி இருக்கலாமே. அதை போட வேண்டிய அவசியம் இல்லையா? குழந்தைங்க பாக்குற ஷோன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அப்ப குழந்தைங்க பாக்குற ஷோல இந்த மாதிரி பேசுறாங்கன்னும் போது ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லணும், இல்லைன்னா அவங்க பேசுனதை கட் பண்ணி போடணும். இல்ல சொல்லணுன்றதா என்னன்னா சில பேருக்கு இயல்பாவே அந்த மாதிரி இருக்கும். இப்ப நானும் டபுள் மீனிங்லாம் பேசுவேன். எங்கேயாவது கொஞ்சம் இடப்பொருள் ஏவல் அப்படின்னு ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி இருக்கும்போது அப்போ ஆப்வியஸா வரும். ஆனா அது பண்ண வேண்டியது எடிட்டர்ஸோட வேலை தான். எங்க பண்ண, ஏன்னா பெரிய ஃபுட்டேஜ் அது. ஏன்னா 12 மணி நேரம் ஷூட் எடுக்கிறாங்க, 12 மணி ஷூட் எடுத்து 3 மணி நேரம் தான் டெலிகாஸ்டே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய இருக்கும் விஷயங்கள். ஏன்னா எல்லாம் 8 கேமரா இருக்குன்னா 8 பேரும் விதவிதமா பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, தேவையில்லாத இதை போட்டு மக்கள்கிட்ட மன குழப்பத்தை உண்டாக்கி நிறைய விஷயங்கள் கூட இப்படி பண்றாங்க. நிறைய ஷரத் ஒரு முறை வந்து ஒரு கூட மாதிரி வடிவேலோட எல்லாமே ரெப்ளிகா மாதிரி பண்ணிருந்தாங்க. கோவில் படத்துல வடிவேல் வந்து கூட ஒன்று போட்டிருப்பாரு, கூட போட்டு தான் பண்ண. அப்போ வந்து இவங்க ஜோயா இருப்பாங்க உள்ள ஏதோ பேசிட்டு இருக்கும்போது என்னோட இது காணோண்டா அப்படின்னு அப்போ வந்து ஜோயா பண்ணாங்க, அவரோட லுங்கி அப்படி தூக்குவாங்க, லுங்கியை தூக்கி பார்ப்பாங்க, அதாவது கூட தூக்குவாங்க, ஷரத்தோட லுங்கியை தூக்கி அப்படி பார்ப்பாங்க. அப்போ இது காமெடியா போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல ஜோயா இருக்கிறாங்க, அப்போ ஷரத் இப்படி தூக்கி பார்த்தா என்ன பண்ணிருப்பீங்க? எல்லாமே காமெடி இல்லைல்ல. அது வந்து ஒரு பையன்றதுனால ஒரு காமெடியா போச்சு. இப்போ இது காட்டாமே கூட இருந்திருக்கலாம், அதுவும் பெரிய பேசு. அதுக்கப்புறமா பேசப்பட்டது ஜோயா வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, அது யாரும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி. அது அதாவது ஒருத்தர் பக்கம் நியாயம்னு பார்த்தா இன்னொருத்தர் பக்கம் அது அநியாயம். பட் அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஸ்பேஸே இல்லைன்றதுதான் இங்க பிரச்சனையே. பட் நம்ம பேசிட்டு இருக்கும் போது அதான் அகைன் மீடியா மெசன்ஸ் இருக்கும் போது அந்த 4 seasons இப்படி இல்லை அப்படின்னும் போது 5th season இப்படி இருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா நீங்க இப்ப சொல்றது எல்லாமே தாக்கும். பட் இவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா நீங்க சொல்றதுனால நீங்க நம்ம ஷோ பார்த்து மட்டும் நீங்க சொல்றீங்களா 12 hours அதை எடுப்பாங்க 3 hours. பட் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட யாராவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கா? நீங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றதுனால நான் கேட்கிறேன். இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். நம்ம நண்பர்கள் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க, எல்லாம் இருப்பாங்க. இப்போ நேற்று கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், பட் அவங்க ஆடியோ நோட்டு மட்டும் கேட்டு எதுவும் ரிப்ளை பண்ணல, ஏன்னா இது பெரிய இஷ்யூ ஆகிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நான் போக விரும்பல. நான் தயங்கி தான் கேட்டேன் அவங்க கிட்ட, வாய்ஸ் நோட்டு கேட்டு இந்த மாதிரி நான் இதுக்கு போறேன், நான் என்ன நடந்தது எதுனா இருந்தால் சொல்லு, நான் ஹிண்ட் மாதிரி கொடு அப்படின்னு.
அவங்க ஆடியோ நோட் கேட்டாப்ல, ஆனா வந்து எந்த ரிப்ளையும் வரல. சோ சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஏன்னா ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, இது சொன்னா ஒரு தப்பாயிடும். பிளஸ் இன்னொன்னு, இங்க நடக்கிறது உனக்கு எதுக்கு, நீ போய் அங்க போய் எதுக்கு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த ரிப்ளையே வரல. என்னன்னா நம்மளுக்கு சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இது இவங்க வின் பண்ணிட்டாங்க, இப்ப வின் பண்ண ஞாபகம் வருது. இப்போ குக் வித் கோமாளிலேயே வந்து இந்த அம்மா தான் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வருது. அண்ட் குக் வித், இப்போ என்னன்னா இவங்க வந்து சமையல் நிகழ்ச்சிக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது, கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஷோலையும் உங்க ஒரு கண்டஸ்டன்ட் பிரியங்கா. இந்த குக் வித் கோமாளிக்கு முன்னாடி வந்தது கிச்சன் சூப்பர் ஸ்டார். அதுவும் இதே மாதிரி தான் செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ற ஷோ, 8 பேர் 10 பேர். ஆனா அங்க கோமாளி எல்லாம் கிடையாது. கோமாளி எங்கன்னா அங்க ஒரு கண்டஸ்டன்ட்டே ஒரு கோமாளித்தனமா ஒன்று பண்றாரு. ஒரு அதாவது பிரெட்ல வந்து இஞ்சியும் பூண்டு சேர்ந்து பண்றாரு. கார்லிக் பிரெட்டுக்கு பதிலா இஞ்சி பூண்டு. அது வந்து இவங்களுக்கு சிரிப்பா வருது. அதுதான் ஒரு சின்ன ஸ்பார்க்கா வருது. இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம், ஒரு சமையல் நிகழ்ச்சி ஒரு காமெடியை வச்சு பண்ணலாம் அப்படின்னா அதுதான் அங்கே ஸ்பார்க். ஆனா வந்து இந்த கோமாளி வச்சு பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா அந்த கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் இதுல ஷோல வந்து அவங்க டாப் 5ல இருந்தாங்க. ஸோ அப்போ பெரிய ஒரு ஷோல நீங்க ஆல்ரெடி இருந்துட்டீங்க. இப்போ என்னன்னா இந்த ஷோல இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு நீங்க மறுக்கப்பட்டது, இன்னொருத்தருக்கு நீ வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். நான் வந்து ஆங்கரா இருக்கேன். இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்தீங்க, நிறைய பேருக்கு வந்து பிக் பாஸ் ஏன் போறாங்க அப்படின்னா, பிக் பாஸ் போயிட்டு வந்தா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பெரிய இடத்துக்கு போகலாம், நடிக்கலாம், பெரிய இடத்துக்கு. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பிக் பாஸ் போயிட்டு வந்தீங்க, இப்போ என்ன பண்றீங்க, மறுபடியும் ஆங்கரா தான் இருக்கீங்க. ஸோ பிக் பாஸ்க்கு அந்த இடத்துக்கு வேற யாராவது கொடுத்துருக்கலாமே, வேற யாராவது கொடுத்துருந்தா வேற யாராவது வாய்ப்பை தட்டி போயிருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ்ல போற எல்லா 20 பேருக்கும் வாய்ப்புகள்லாம் யாருமே அப்படிலாம் கிடையாது. சில பேர் மறந்தே போயிட்டு நம்ம அதை எப்படி அதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ வரைக்கும் லைம் லைட்ல இருந்து பார்த்தா இந்த 7 சீசன் முடிஞ்சு லைம் லைட் இருந்தா சுரேஷ் சார் இருக்காரு, சாண்டி இருக்காரு, அந்த தக்க வச்சுக்கிட்டதுல கவின், அவ்வளோ ஹரிஷ் கல்யாண் நல்ல வாய்ப்பு வந்தது, பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பு வந்து தட்டி பறிச்சிங்க. இப்போ குக் வித் கோமாளியில கூட இன்னொருத்தர் போட்டிருக்கலாமே, எதுக்கு மறுபடியும் ஆல்ரெடி கிச்சன். ஆக்சுவலாக நான் கேட்குறதும் அதுதான். ஏன்னா இப்போ 15 இயர்ஸாக நீங்கள் இருக்கேன்ட்டு நெஞ்சு தட்டி சொல்லிக்கிறீங்க, நான் வந்து விஜய் டிவியில் 15 இயர்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமாவும் நீங்கள் விஜய் டிவியில் தான் இருக்க போறீங்கன்னும் போது அந்த ஒரு வாய்ப்பை எவ்வளோ பேர் இந்த மீடியாக்குள்ளேயே எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ்க்கு. அந்த ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்ல நான் வரல, சேனலே சொன்னாலும் இல்ல வேணாம்ப்பா நான் வரலப்பா, எனக்கு இந்த ஷோஸ் இருக்கு, வெளியில 2-3 ஷோஸ் இருக்கு விஜய் டிவில, நான் அதை பாத்துக்கிறேன், இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நீங்க சொல்லியிருக்கலாமே. சொல்லல. ஏன்னா நான் அதுலயும் நான் தெரியணும், இதுலயும் நான் தெரியணும். மணிமேகலை சொன்ன மாதிரி தான், கரெக்ட். அவங்க அதுலயும் தெரியணும், இதுலயும் தெரியணும், இதுக்கப்புறமாவும் தெரியணும், அவங்க மட்டும் தான் தெரியணும். இதுதான் அவங்களோட மோட்டிவா இருக்கு. சரி ஓகே, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நீங்க வெளியில ஃபீல்டில் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? சினிமா ஃபீல்டுக்கு போனீங்களா? ட்ரை பண்ணீங்களா? இல்லையே. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு வேஸ்ட்டாக தானே போச்சு. அந்த இடத்துல இன்னொருத்தர் கவின் மாதிரி முகின் மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பு ஒரு இடத்துல மிஸ் ஆச்சு. சரி ஓகே, இப்போ எல்லா ஷோஸும் ஆங்கர் பண்ணுறீங்க, விஜய் அவார்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் மியூசிக் பண்ணுறீங்க, உங்களுக்கும் மாக்கா பக்கம் ஒரு ஷோ கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறீங்க. திருப்பி குக் வித் கோமாளின்ற ஒரு ஷோக்கு வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களை கூப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் டீசெண்டாக வேண்டாம் நான் இத்தனை ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே. குக் வித் கோமாளிக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அது எடுக்கிற டீமை பொறுத்து தான் இருக்கு. சேனலுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்கலாம், பாலிடிக்ஸ் ஃபுல்லாக சேனலில் இருக்கக்கூடாது. எதில் எடுத்தாலும் பாலிடிக்ஸ். நீங்கள் ஒரு ஷோக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரெஃபரன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. அடுத்த டைம் யாராவது ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது மீடியா ஃப்ரெண்ட்ஸே பார்க்கும்போது கேட்கணும்னு சொல்லி நீ எப்படிப்பா உள்ளே போனேன் அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை மச்சான், நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து யாராவது ஒரு ஆங்கர் கூடவோ யாராவது ஒரு டைரக்டர் கூடவோ சப்போர்ட்டிவ்லேயே இருக்கணும். அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவை, அப்போ உள்ளே போகலாம். அப்போ எனக்கு புரியல, ரெஃபரன்ஸ் மூலியமா உள்ளே போகக்கூடாதுன்றீங்க, ரெஃபரன்ஸ் மூலியமா உள்ள ஆள் எதுக்கு எடுக்கிறீங்க? ஓகே, அப்போது இப்போ விஜய் டிவி அவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இப்போ மணிமேகலையா பிரியங்காவா அப்படின்னு வந்தால் அவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரியங்காவை தான் சூஸ் பண்ணுவாங்க ஆப்வியஸாக. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மட்டும் இல்லை, நியூஸ் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களை வந்து ஓரம் கட்டுறதுக்கு பார்ப்பாங்க. அப்படியா? ஆமா, பழைய ஆட்களை வந்து ஓரம் கட்டுறதுக்கு பார்த்துட்டு என்னன்னா பிகாஸ் தேல் பி பேட் ஹையர். ஓகே, நீ வந்து 50,000 ரூபாய் வாங்குறியா, அந்த 50,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொடுத்தா ஃப்ரெஷர்ஸ் வந்துருவாங்க, 5 பேருக்கு நான் வேலை கொடுத்துருவேன். ரொம்ப ஒரு நார்மல் கார்ப்பரேட் திங்கிங், சேம் திங்கிங் தான். அது எல்லாமே கார்ப்பரேட் மட்டும். இப்போ நார்மல் லிமிடெட் கம்பெனிஸ்னு இப்போ வந்துடுச்சு அந்த மாதிரி. நீங்க அப்போ வந்து என்னன்னா யார் ரொம்ப ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அவங்கள இப்போ நீங்க வெளியேற்றுறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஹைலி பெய்டு எம்ப்ளாயீஸாக தான் இருப்பாங்க. சரி, அந்த சேலரிக்கு அவனால ஒர்க் பண்ணுவான், பட் அவன் எவ்வளோ டெடிகேட்டடாக இருக்கான், எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறான் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆனால் வந்து சரி ஓகே அது இருக்கட்டும் அப்படின்னும் போது இங்க வந்து பிரியங்காவுக்கு சேனல் சப்போர்ட் பண்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அவங்க வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஈக்குவலா இவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ பாலாவுக்கு இப்போ கீர்த்தி வந்து ஜீல இருந்து வந்துட்டு இங்க வந்து கிக்கி வந்து ஷோ பண்றாங்க டிக். இப்போ பாலாவுக்கு ஒரு ஷோ, ஆனா அந்த ஷோ வந்து எவ்வளவு தூரம் அது பிரைம் டைம் ஷோ கிடையாது.
இப்போ எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு அங்கேருந்து உள்ள வந்து என்னன்னா மாகாப்பா அண்ட் பிரியங்கா இவங்க ஷோ பண்ணாதான் மார்க்கெட்டிங் பீப்புளே வந்து ஓகே சொல்றாங்க. ப்ளஸ் விளம்பரதாரர்களும் உள்ள வராங்க. மாகாப்பா பிரியங்கா இருந்தால் மட்டும்தான் அந்த ஷோ வந்து ஒரு டாப் ரேட்டட் ஷோ, மற்றவங்க யாரும் இருந்தால் டாப் ரேட்டட் ஷோ இல்லை அப்படிங்கிறது. அதனால தான் என்ன ஆகுது, இந்த ஷோக்கெலாம் வந்து ப்ரைம் டைம் கொடுக்குறதும் மற்ற இந்த டிக்டிக்லையும் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு போடுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 3 மணிக்கு, இப்போ 4:30 மணிக்கு சண்டேஸ்லாம் அது ரொம்ப பீக் டைம்லாம் கிடையாது. 6 o'clock மேலே தான் ப்ரைம் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது சேனலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ சேனலோட சைட் பார்த்தா எனக்கு பிரியங்கா தான் வேணும், மணிமேகலைலாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நிறைய சப்போர்ட்டிங் போஸ்ட்ஸும் நம்ம டக்கு அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம போஸ்ட்லாம் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அவங்களோட ஸ்டாண்ட் அப்படி இருக்கு. ப்ளஸ் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்டட் தான் இல்லையா இந்த ஷோ? லைக் ஃபுல்லாக வந்து அவங்க லைவ்லியாக போயிட்டே இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்கிரிப்டட் இருக்கும். நீங்கள் இங்கே இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் மேபி ஸ்கிரிப்டடாக கூட இருக்கலாம் அப்படின்றது. ஏன்னா நீங்கள் வந்து இவங்கள டவுன் பண்ணி இது பண்ணுங்க, இல்லைன்னா அப்படி சொல்லியிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, மார்க்கெட்டிங் வந்து யாரோட ஃபேஸ் பார்த்தா நம்மளுக்கு நிறைய போகுமோ அவங்கள தான் ஆப்வியஸ்லி அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஒரு தப்பும் தான் கூட அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இப்போ ஸ்கிரிப்டட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கலாம், ஒரு கண்டென்ட் இருக்கலாம், ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுற காமெடியாக இருக்கலாம். இப்போ புகழண்ணாக்கும் பிரியங்காக்கும் நடுவில் முட்டிக்குச்சு ஒரு 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 குறிப்பிட்ட எபிசோடில். அதுக்கப்புறம் அவங்க செய்கிறாங்க, அது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது கண்டென்ட்னு சொல்லிட்டு, இது கண்டென்ட்பா அப்படின்னு நாங்களே பேசிக்கிறோம். ஆனால் பிரியங்கா ஒரு சில விஷயங்கள் பேசும்போதும் பண்ணும்போதும் ஏன் இவங்க வாலண்டராக பேசுனாங்க, இது கண்டென்ட் மாதிரி தெரியல, இது ஏதோ சண்டை வலிக்கிற மாதிரி இருக்குன்றதை நாங்கள் பேசிக்கிட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, பேசிக்கிட்டோம். பட் மணிமேகலோட போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் இது உண்மைன்றதே எங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது எது ஸ்கிரிப்ட், எது கண்டென்ட், எது உண்மையாகவே நடக்குது அங்கே அப்படின்னும் போது. இப்போ காளையன் இருந்தார் பிக் பாஸ், சாரி குக் வித் காளையன், அவர் வந்து ஜிபி முத்து போட்டு அடிப்பார், புகழை போட்டு போடுவார். நம்ம பாபா பாஸ்கர் அவர் தூக்கிட்டு கூட ஓடுவார். பாபா பாஸ்கர் மாஸ்டர் பார்க்கும்போது ஜாலியா இருக்கும். இர்ஃபான் அடிக்கிறது உங்களுக்கு ஜாலியா இருக்கா இல்ல கடுப்பாவுதா? நீங்க சொல்லுங்க. அது கேமராமேன் கிட்ட, எடிட்டர் கிட்ட பேசுது, எடிட்டர் இதையும் போடுறா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நீங்களாம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல, நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்ன பையன் வரான், சின்ன பசங்களோட இது ஒரு ஷோ ஒன்று வருது, அந்த பசங்க தான் ஹிண்ட்ரன்ஸ், அவங்க தான். அவங்க கிட்ட வந்து பேசும்போது அவன் சொல்றான், நீ என்ன பார்த்துருக்கியாடா அப்படின்ற. நான் அவனை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான். அது வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அது 2 வாரம் கழிச்சு, 2 வாரம் நெக்ஸ்ட் வாரம், அதுக்குள்ள அவன் டிவி பார்த்துருப்போம்ல இருக்கு. அடுத்த வாரம் வரும்போது வேற யாரோ வந்து இவனை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசுறாங்க. அப்போ வந்து கேமரா பார்த்து, டே எடிட்டரே இதை போடுறா, அவன் எனக்கு என்ன தெரிலன்னு அதெல்லாம் போட்டு வச்சிருக்கிற அப்படின்றான். யார்? இர்ஃபான். ஸோ வந்து ஒரு பார்க்கும் போதே ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ண்ணா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஜூலி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ்ல. அப்போ அபிஷேக் ராஜாவெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பார்க்கும்போதே ஒரு மாதிரி. இந்த மாதிரி குக் வித் கோமாளில அந்த மாதிரி ஒரு ஆழம் பார்த்ததே கிடையாது. 4 சீசன்ல அந்த மாதிரி யாருமே வெறுத்தது கிடையாது யாருமே. இவர் என்ன பண்றாரு, டம்முன்னு அடிக்கிறது. தங்கதுரை வந்து கரெக்டான ஆக்ஷன் சூப்பரா இருந்தது. அது வந்து ரொம்ப வைரலா போச்சு. அந்த ஆக்சுவலா இவர் பண்ண இரிட்டேஷனுக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, தங்கதுரை நான் பண்ணது வந்து எங்களுக்கு அதுதான் சிரிச்சு ரிலாக்ஸிங்கா இருந்தது அந்த டைம்ல பாக்கும்போது. நம்மளுக்கு எந்த ஒரு பர்சனல் இதுவும் எந்த பர்சனலா அவர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் பண்றத பார்த்தா எல்லாருக்குமே கோவம் வருது, அடிக்கிறது, மேல டம்முன்னு உழறது, ஒரு மாதிரி அந்த டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. ஆக்சுவலா அவர் பிரியங்கா வந்து காக்கா பிடிச்சிட்டாரு. ஸோ அதனால அவங்க வந்து தம்பி, இவர் வந்து அக்கான்னும் போது பிரியங்காவை தாண்டி மற்ற எல்லாருமே அதில் பண்ணுவாங்களா, இஃபானை போய் டார்கெட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ மணிமேகலையும் அப்படி தான் அடங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை நீங்கள் இந்த ஷோவில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் மணிமேகலை சொல்லியிருக்காங்கன்னா அப்போ ப்ரொடக்ஷன் மேலே தப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பிரியங்கா அவர்களுக்கு வந்தது. அண்ட் அது இப்போ வந்து மறுபடியும் அது கொஞ்சம் அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நார்மல் இதுக்கு வந்தது. பிகாஸ் அவங்க ஆங்கர் இல்லையா, அவங்க நார்மலாக பேசி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆங்கர் அவங்க ஒரு விஜய் டிவியில். பட் இதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வெக்கேஷன் வேறு கிளம்பி போயிட்டாங்க டைட்டில் வாங்கிட்டு. அவங்களுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு எதுக்கு ஷோ நடத்துனாங்கன்றது தெரியல. ஒருவேளை அவங்க நல்லா சமைச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுத்தா அடுத்தவன் பிழைக்கவே முடியாது. மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய திறமை என்னன்றதை நான் பேசுகிறத வச்சு, இப்போ நான் நல்லா பேசுகிறேன்னா நீங்கள் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இப்போ நான் நல்லா பேசுகிறேன்னும் போது எனக்கு இன்னொரு இடத்துல வாய்ப்பு கொடுக்கணும். அங்கே இருக்க ஆங்கருக்கே அந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த அருமை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஓகே நெக்ஸ்ட் இந்த ஷோவா, இந்த ஷோ, ஓகே அந்த ஊரில் இந்த ஷோ, இந்த நாட்டில் அந்த ஷோ அப்படின்ட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அவங்க. அப்போ நம்ம வளரவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சேனல் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ப்ரொடக்ஷன் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது. 2 சைட்லையுமே நீங்கள் விசாரிக்கணும்னு தான் சொல்கிறேன். ரெண்டு பேர்கிட்டமே விசாரிச்சிங்கன்னா
அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே இதுதான் பிரச்சனையா, இதுதான் இஷ்யூவா, ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ கூட நீங்க அதாவது நீங்க போய் மன்னிப்பு கேட்கலனா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ கிடைக்காம கூட போயிடலாம்னா என்ன மிரட்டுறீங்களா அப்போ? இது ஒரு மிரட்டல். நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா இன்னும் 2-3 ஷோஸ் தரோம் அப்படிங்கிறது இதெல்லாம் மணிமேகலை சொன்ன வேர்ட்ஸ் தான். அப்போ நீங்க போய் இது கேட்டுருங்க, எல்லா ஷோஸ் வராது. என்ன மிரட்டல் இதுன்னு தெரியல. உனக்கு சேனல்ல இருந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே பல சேனல்ஸ் இருக்கு. மணிமேகலை வந்து கூப்பிட இப்ப நேரம் கூப்பிட்டுருப்பாங்க நிறைய சேனல்ஸ், நீங்க எங்க சேனலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா மணிமேகலை ஒரு சேனல்ல இருந்து விஜய் டிவிக்கு வந்தாங்க இல்லையா, அதே சேனல்ல இருந்து தான் பிரியங்காவும் வந்தாங்க. சொல்ல போனா பிரியங்காவோட மணிமேகலை தான் சீனியர் அந்த சேனல்ல, கரெக்டா? அப்போ அவங்க அங்க வந்து எந்த இஷ்யூவும் இல்லையே. மணிமேகலை வந்து அவங்க வேற ஒரு அவங்களுடைய பர்சனலுக்காக அவங்க வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் இதில் கிடச்சிது, இதில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கான ஸ்பேஸ் அதனால போல இல்லை. இப்போ மணிமேகலை இந்த ஷோ பண்ணுறதுனால உங்களுக்கான ஸ்பேஸ் அங்கே போல. அப்படி போகாதனால உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது இல்லையா? சரி ஓகே இனிமேல் பண்ண மாட்டேன் விடுறி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாமே. இதே விஷயத்த இஃபான் பேசியிருந்தானா, நீ வந்து தலையிடாதக்கா அப்படின்னு சொல்லியிருந்தானா பிரியங்கா அமைதியாக இருந்திருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா? அது எப்படி நீ என்னை பார்த்து சொல்வேன், நான் சீனியர் நான் பேசுவேன், என்ன அந்த மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இஃபானை பார்த்து பிரியங்கா சொல்லுவாங்களா? நான் கேட்குறேன். மணிமேகலை சொல்கிறீங்க இல்லையா, நான் அப்படி தான் பண்ணுவேன், என்கிட்ட வந்து சாரி கேட்க சொல்லுங்கள், நான் தொடர்ந்து இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லுங்கள், அதையும் தாண்டி அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ நான் என்ன கேட்குறேன், பிரியங்கா கிட்ட வந்து இஃபான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இஃபானை வந்து பிரியங்கா வந்து என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும், நான் இந்த ஷோவில் தொடர்ந்து இப்படி தான், ஓகேக்கா சாரிக்கா, நீ அவர் கேட்டாலும் கேட்பாரு, அது வேற விஷயம். அதாவது மணிமேக இடத்துல வந்து இஃபான் இருந்திருந்தா நான் சொல்கிறேன், அக்கா தம்பியா இல்லாமல் ஒரு ஆங்கராக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ட்ரூ தட். பட் இப்போ வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஷின் தான். இப்போ பிக் பாஸ் நீங்கள் அதுவும் விரும்பி பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு பயங்கரமான ரிவ்யூவர். ஸோ இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து விலகிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஆங்கர் பண்ண போகிறாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பிகாஸ் அவருக்கு வந்து என்னதான் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் பேக்லாஷஸ்லாம் வந்தாலுமே இஸ் த கிரேட் ஹோஸ்ட், கிரேட் ஃபிட் ஃபார் பிக் பாஸ். எந்தெந்த இடத்துல வைக்கணும், எந்தெந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நுணுக்கங்கள் ஹீ நோஸ். ஸோ நம்ம விஜய் சேதுபதி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் அளவுக்கு, அதாவது நான் இதுக்கு முன்னால் சொல்லியிருந்தேன் எஸ்எஸ் மியூசிக்கில், கமல் சார் அளவுக்கு யார் வருவாங்கன்னு தெரியல, கமல் சார் அளவுக்கு யார் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போவே வந்து டாக்ஸ் போயிட்டு தான் இருந்து விஜய் சேதுபதி தான் அப்படி. ஓகே இப்போ விஜய்எஸ் வந்தாச்சு, அவர் தான் ஆங்கர்னு தெரிஞ்சாச்சு. கமல் சார் அளவுக்கு பண்ணுவாரான்னு தெரியாது, ஆனால் அந்த இடத்த டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அவரால் என்னென்னலாம் எஃபர்ட் போட்டால் ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டால் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவார். அண்ட் இன்னொன்று அந்த ப்ரொமோவே கொஞ்சம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. என்னன்னா சேனல் வந்து கமல் சார்ட்ட என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சாங்களோ அது மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்ல, இந்த சின்ன பையன் சொல்ல மக்களை வச்சு சொல்கிற மாதிரி, எந்த கார்டு எப்போ கொடுக்கணுமோ உங்களுக்கு தெரியல, என்ன கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மக்கள். ஏன்னா மக்களுக்கு தெரியும் யார் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு. அந்த சின்ன பையன் சொல்லுவான் விஜிஎஸ் கிட்ட, எந்த கார்டு எப்போ தரணும்னு சொல்லி தெரியலையே என்கிட்ட கேளுங்க அப்படின்னு. அதே மாதிரி பஜ்ஜி போடுற அக்கா என்ன சொல்லுவாங்க, வழவழா குழக்கணும் பேசாம வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வழவழா குழக்கணும் பேசாம யார் பேசுவா, கமல் சார் தான் பேசுவார் வழவழா குழக்கணும். அந்தமா அது சொல்றாங்க, வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வழவழா குழக்கணும் பேசாம மிளகா பஜ்ஜி மாதிரி நறுக்குன்னு சுருக்குன்னு பேசுங்க அப்படின்வாங்க. ஸோ வந்து சேனல்லாம் என்னென்ன கமல் சார்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ இட் இஸ் லைக் ரோஸ்ட் தான். கமல் சார் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாரும் பேசுறது. நீங்கள் அந்த குரூப்பிசம் பண்ணுறவங்களாம் அப்படியே விட்டுறாதீங்க, நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் நிறைய சொல்லியிருப்பாங்க, அவருக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே போனோன்னா கரெக்டாக கேளு என்ன பண்ணுன்னு. பட் உள்ளே போகிறவங்களும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருப்பாங்க. அது இப்போ சீசன் 1 தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 2, 3, 4 எல்லாமே நிறைய பேர் நடிச்சாங்க போக ஆனா தெரிஞ்சிரும் அந்த ஒரு எண்ட்ல டுவர்ட்ஸ். பட் நீங்க வந்து ஃபைனல் क्वेश्चन, பட் நீங்க வந்து இவங்க தான் வந்து ஆங்கரா இருந்தா நல்லா இருக்கும்னு பிக் பாஸ்க்கு செட் பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாமே, நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, யூ போத் ஆர் லைக் ஃபேன் ஆஃப் பிக் பாஸ். சோ நீங்க யாரை நினைச்சு வச்சிருந்தீங்க அந்த மாதிரி? என்னோட தாட் வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பார்த்திபன் சார். ஓகே. செகண்ட் அர்ஜுன். ஆமாம் அர்ஜுன், நடிகர் அர்ஜுன். ஏன்னா அர்ஜுன் வந்து ஆல்ரெடி எண்டமால் ஷைன் வச்சு சர்வைவ் பண்ணியிருந்தாரு, அது கனெக்ஷனு. ஆனால் பார்த்திபன் கமல் சார் மாதிரி ஒருத்தர் பேசணும், ஆனால் அந்த வார்த்தைகளில் வந்து ஜாலகம் பண்ணுறது வந்து புரியக்கூடாது, புரியணும் ஆனால் புரியக்கூடாது, இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி பேசுறது வந்து பார்த்திபன் சார். ஒரு ஆடியோ லான்ச்ல கூட லேட்டஸ்டா இப்போ ட்ரெண்டா புதுசா இருக்கு. ஆமா அவர் தான் அப்படி பேசுவார். ஓகே. ஆனா எந்த இடத்துல எந்த விஷயத்த சொல்லணுமோ அதே மாதிரி சொல்லுவார், சுருக்குன்னு இருக்கும். ஆனா பார்க்குற நம்மளுக்கு தெரியும் அதை யாரை சொல்றாரோ அவங்களுக்கே அது புரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆடியோ லான்ச்ல கூட ஒரு ஆங்கர் ஏதோ கூப்பிட்டாங்க, அப்போ இவர் வந்து அது ஒன்று சொல்றாரு, என்னை கூப்பிடுங்க
என்ன சொல்றது? கூப்பிடுற தூரத்துல இருக்க கூப்பிடுறது மாட்டேன். ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். ஆனா கூப்பிடுங்க. இது யாருமே யோசிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து கண்டிப்பா. ஆனா பார்த்திபன் இருந்தாலும் ஒரு பயமும் இருக்கும். பயம் கலந்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். ஏன்னா பெரிய டிரெக்டர் அப்படின்னும் போது என்னோட தாட் பார்த்திபனா இருந்தது. டெஃபினெட்லி இட் வாஸ் ஸோ குட் ஸ்பீக்கிங் வித் யூ. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் இருந்தது இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் இருக்கிறவங்க அது வந்து அது யாரும் பேசல. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ரமோவே வந்து எப்படி எடுக்க போறாங்க ப்ரமோ? எப்பயுமே கமல் சார் வருவாரு, ஏதோ ஒரு டைலாக் பேசுவாரு, அது கொஞ்சம் பஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த சீசன்ல ஓ இதுக்காக தான் இந்த டைலாக் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி போச்சு. இந்த வாட்டி ப்ரமோவே வந்து ஒரு ப்ராமிசிங் மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய கமலஹாசன் தாக்கப்பட்டார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இவர் ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால இவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெசன் மாதிரியே இருக்கும் விஜேஎஸ்க்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ. எங்களுக்காக வந்து இவ்வளோ பேசினதுக்கு. பிபி ரிவ்யூஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் உங்ககிட்ட இருந்து. உங்ககிட்ட மேலும் மேலும் ஆங்கர் பண்ணணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. Sri Ayurvedic signature programs Kai Kalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Girly colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.